சூப்பரான ஹெல்த்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் வீட்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அவல் வாங்கி வச்சுருக்கேன். எப்போவுமே அவல்லாம் எங்கள் வீட்டில் நல்லா சேல் ஆகும். அவல் வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி அவலை ஊற வச்சு மண்டை வெல்லம் எல்லாம் போட்டு தான் சாப்பிட்றது. அவல் ரெடி பண்ணியாச்சு. கருப்பட்டி இல்லாதனால இன்றைக்கி நான் அச்சு வெல்லத்தை தான் உடச்சி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன். அது ஊற வைக்கும் போதே இந்த அச்சு வெல்லத்தை போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அதுவுமே அது கூட இருந்து நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை போட்டு விரவிக்கிடலாம். அச்சு வெல்லம் அவளையும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஒரு 1.5 கப் தண்ணி. ரொம்ப அவல் நல்லா ஊறாமல் சாப்பிட்டோன்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் ஒரு 1.5 கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணிக்கூர் அப்படியே வச்சுக்கலாம். காலையில் அவல் செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அவலை தண்ணியை தெளித்து வச்சுக்கிட்டே நம்ம மீதி உள்ள வேலையெல்லாம் பார்க்கும்போது அது ஊறிடும். வச்சு ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு அரை மணிக்கூர் கழித்து எடுத்தோம்னா நீட்டாக அழகாட்டு நல்லா கோந்துடும். அதுக்கப்புறமா நமக்கு அதில் எடுத்து பார்க்கையிலே தெரியும். கோராமல் இருந்தால் கீழே உள்ள அவல்லாம் கோராமல் இருக்கும். அப்போ இன்னொரு தடவை பெரட்டி வச்சு நம்ம தண்ணி தெளிச்சிக்கிடலாம். அதனால் தண்ணியை தெளித்து வச்சு நல்லா ஊறின பிறகு, ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவல் நல்லா ஊறி இருக்கணும். இல்லைன்னா வயிறு வலி வரும் பிள்ளைகளுக்கு. நல்லா ஊறியாச்சு. ஒரு 1/2 hour எடுத்து கழித்து பார்க்கும்போது நம்ம கீழேருந்து அப்படியே பெரட்டி பார்க்கும்போது எல்லாமே நல்லா ஊறி அழகாக இருக்குது. இன்றைக்கி பழம் இது கூட பழம் சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பழம் போட்டு அது கொண்டு மண்டை வெல்லம் போட்டிருக்கேன். அதுவுமே கரைஞ்சி ரெடியாக இருக்குது. அது கூட கொஞ்சமாக தேங்காய், பச்சை தேங்காய், அதாவது நல்லா காஞ்ச தேங்காய் போட்டால் வரவரான் இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த புட்டு இந்த மாதிரி அவளுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷான பச்சை தேங்காய் இலம் விட்டு காய் மாதிரி கிடச்சின்னா அந்த மெத்தேடு போட்டால் சவைச்சி திங்கும்போது நம்ம பல்லுக்கு நல்லா அழகாட்டிருக்கும். தேங்காயும் போட்டு பழமும் போட்டு நல்லா 3-4 பொருளையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பவுலாக பிடிச்சிக்கலாம். பவுலாக பிடிச்சி கொடுத்தோன்னா பசங்க கையில் ஒவ்வொன்றா கொடுத்தாலுமே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையிலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி தான் செய்து தருவாங்க. கருப்பட்டியெல்லாம் போட்டு செய்வாங்க. இன்றைக்கி கருப்பட்டி இல்லாதனால நான் மண்டை வெல்லம் போட்டு செய்கிறேன். உங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம், சீனி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் கருப்பட்டி யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.